சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் எங்களை ஆளுகிறதற்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை நோக்கி முறையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நான் அவங்கள ஆளணும்னு நினைச்சேன், அவங்க என்ன தள்ளி விட்டு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு சவுல் ராஜாவை கொடுக்கறாரு. அவரு ராஜ்யம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு, ரொம்ப கீழ்ப்படுகிற மாதிரி, ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி, ப்ராஃபஸி வேற சொல்றாரு. 1 வருஷம் ஆன பிறகு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா பெலிஸ்தர் வந்துடுறாங்க. அவரை ரொம்ப நெருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, ஜனங்களும் நெருக்குறாங்களாம். நெருக்கும் பொழுது இவர் போய் துணிஞ்சு, சாமுவேல் வர வெயிட் பண்ணு, நான் அடுத்த ஒரு இடத்துல நான் பலி செலுத்தணும்னு சொல்லி அவரை வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. அவர் வரேன்னு தான் சொன்னாரு, எப்போ வரேன்னு சொல்லலை. இவர் போய் துணிஞ்சு அந்த பலியை இவரே செலுத்திடுறாரு. பலி செலுத்துறது யாருடைய வேலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஆசாரியருக்குரிய வேலை. அந்த வேலையை ஒரு ராஜா செய்ய முடியுமா? ஜனங்க சொல்றாங்கன்றதுக்காக அதிகாரத்தை கையில எடுத்துட்டாரு. துணிந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் செஞ்சு முடிச்ச உடனே சாமுவேல் உடனே வந்துடுறாரு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எப்பவுமே உங்களுக்கு ஒரு டெம்டேஷனான டைம்ல காட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னா நீங்க அமைதியா இருந்து ஜெபம் பண்ணணும். நம்மள அமைதியா இருக்க விட மாட்டான். நம்மளோட எதிராளியா இருக்கிற பிசாசானவன் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்கன்னு உங்களை பார்த்துட்டே இருப்பான். ஆனா நீங்க கொஞ்சம் மனம் பதறி விட்டுட்டீங்கன்னா உங்களை ஜெயிச்சிருவான்.